மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோவையில் அங்கு சென்று போராட்ட களத்தில் அவர்களோடு அமர்ந்திருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். 10வது நாளாக இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது களத்தில் அவர்களோடு அமர்ந்து போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் இன்று 10வது நாளாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். கோவையில் தற்போது இந்த போராட்டத்தில் பாஜக மாநில தலைவர் பங்கேற்றிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், மேலும் விவரங்கள். வணக்கம். அதாவது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் இன்றைய தினம் 10வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் அவர்கள் காலமுறை ஊதியம் வழங்கி தங்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில 10வது நாளாக கோவையை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பந்தல் அமைத்து சாலையில் அமர்ந்து இரவு பகலாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியிலேயே அவர்கள் உணவு சமைத்து உட்கொண்டு அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில தற்பொழுது தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரடியாக அவர்களை சந்தித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர்களிடம் தற்போதைய அவர்களது நிலைமை குறித்து கேட்டறிந்த அவர் இந்த சம்பவம் தொடர்பாக, குறிப்பாக இந்த சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களின் பிரச்சனை தொடர்பாக நடைபெற உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசி ஒரு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தானும் முயற்சிப்பதாகவும் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டத்திற்கு பாஜக முழு ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். அதே வேளையில் சத்துணவு பணியாளர்கள் தங்களுடைய இந்த பிரச்சனையை மத்திய அரசும் கவனத்தில் கொண்டு மத்திய அரசு தங்களால் இயன்ற எந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று சத்துணவு பணியாளர்களும் கேட்டுக்கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழக பாஜக எந்த நேரத்திலும் இந்த ஊழியர்களுடைய போராட்டத்திற்கு துணை நிற்கும் என்று கூறி சென்றிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.